والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தருணத்தையும் எனக்கான ஒரு அவகாசத்தையும் இந்த செய்தியை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பாக தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தார். அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், நிறைய மௌலவிமார்களும் சரி, மார்க்கத்தை கொஞ்சம் அறிந்து கொண்ட மக்களும் சரி, ஒருவரை வழிகேடு அப்படிங்கிற வார்த்தையை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதல்ல ஒரு காலத்தில் இது வழிகட்ட கொள்கை, இந்த கொள்கை வழிகட்ட கொள்கை, இந்த மாதிரி செயல்கள் வழிகட்டது, அல்லாஹ் அந்த செயல்களை மோசம்னு சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செயலுக்குரியவர்களை தண்டிப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் இந்த செயலை செய்கிற மனிதருக்கு இன்ன தண்டனை அல்லாஹ்விடத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி செயல்களை குறிப்பிட்டு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு ஒருவருடைய பெயரையோ குறிப்பிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக இவர் வழிகேட்டில் தான் இருக்கிறாரு, இவங்க வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம் என்ன செய்கிறோம், பட்டவர்த்தனமாக சில கருத்து முரண்பாடுகளுக்கே வழிகேடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இஸ்லாத்தை பொறுத்தளவில் கருத்து முரண் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா உண்மையாக உண்மையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மார்க்கம். இது உண்மையா இல்லையா, இது இருக்குதா இல்லையா, இது அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா, இது அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஹதீஸை கொண்டே ஒரு செய்தியை கொண்டே இதை இப்படி ஒன்று விளங்குவாங்க, ஒருத்தர் அப்படி ஒன்று புரிந்து கொள்வார்கள். இந்த புரிதலின் நிமித்தமாக ஒருவரை வழிகேடர்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு ஹதீஸை படிச்சுட்டு ஒரு கருத்தை சொல்றேன் அப்படின்னா, இன்னொருவர் ஒரு ஹதீஸை படிச்சுட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா இவங்களுடைய நிலை எப்படி இருக்கணும், அல்லாஹ் மிக அறிஞ்சவன். நான் விளங்கிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், இவங்களோட நிலை எப்படி இருக்கணும். உண்மையிலேயே அவர் அந்த ஹதீஸை படிக்கும் போது அல்லாஹுக்கு பயந்து இந்த செய்தி தான் எனக்கு விளங்குது, இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும், இது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, முன் சென்ற மௌலவிமார்கள்ல முன் சென்ற அறிஞர்கள்ல இவ்வளோ பேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள்ல இவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அளவு தரம் பார்த்து நான் ஒரு விஷயத்த புரியுறேன் அப்படின்டா, அந்த புரிதல் சரின்னு சொல்றேன்டா, இது அல்லாஹ்வின் புறத்துல உள்ளது. நான் உண்மையிலேயே அல்லாஹுக்கு பயந்து இவ்வளோ பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க, இந்த சொல்ல நான் சரி காண்றேன் அப்படின்னு பார்க்கறது. ஆனால் இந்த இடத்துல இந்த நிலையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் 100% நேர்வழியில் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, இன்றைக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சஹாபாக்கள், அதாவது இன்றைக்கு ஒரு கருத்து 2 கருத்து இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்குல்ல, அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றுவது. சஹாபாக்களை பின்பற்றுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பின்பற்றவே முடியாது. லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸுவத்துன் ஹஸனா மன்கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆஹிரா வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அழகான ரோல் மாடல் உங்களுக்கு இருக்கு. யாருக்கு? மன்கான யர்ஜுல்லாஹ வல்யௌமல் ஆஹிரா வ தக்கரல்லாஹ கஸீரா. மறுமையை நம்புகிறவர்களுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறவர்களும் அவங்கள்ட்ட தான் உங்களுக்கு ரோல் மாடல் இருக்கு. சஹாபாக்கள்கிட்ட போய் யா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இவங்கள்ட்ட போய் நான் ரசூலுல்லாஹையும் பின்பற்றுவேன், அபூபக்கரே நான் உங்களையும் பின்பற்றுவேன், நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதர், உங்களை நான் பின்பற்றுவேன், ரசூலுல்லாஹையும் பின்பற்றுன்னு சொன்னால் இது அபூபக்கரே என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. வரலாற்று ரீதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பண்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை சொன்னோடனே வாளை எடுத்து நம்ம தலையை தனியாக எடுத்துருவார். என்ன பின்பற்றுவியா, அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவ, என்னையும் பின்பற்றுவியா நீ அப்படின்னு சொல்லி தலையை எடுத்துருவாங்க. அப்படித்தான் அவங்களோட வரலாறை பார்க்குறோம். ஏன்னா அங்கே காம்ப்ரமைஸுக்கு வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப உறுதிப்பாட்டோட மார்க்கத்தை பேணினவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு.
அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அப்படிதான். ஆனா அதுல ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்பாட்ல அதுக்கு எனக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா உமர் ரலியல்லாஹு தஆலாவை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சஹாபாக்கள்லாம் நம்மளை விட அல்லாவின் புறத்துல தரஜால உயர்ந்தவங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த ஈக்குவலுக்கு அல்லாஹ் நம்மளையும் கொண்டு போயிடலாம். அல்லாஹ் மிக அறிஞ்சவன், ரப்புல் ஆலமீன் மிக அறிஞ்சவன், கொண்டு போலாம். அப்படி கொண்டு போகணுங்கிறதா நம்மளுடைய துவா. யாரெல்லாம் இப்படி துவா செய்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நாளை மறுமையில் இருக்கணும் கேட்குறீங்களா இல்லையா? இல்லை, சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்க முடியும், நீங்கள்லாம் இருக்க முடியாது, உங்களுக்கு அந்த தரஜாவில் அல்லாஹ் தரமாட்டான், அவங்க தரஜா என்ன உங்க தரஜா என்ன, இப்படி சொல்லுவீங்களா நீங்க? அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருக்கணும், சாலிஹீன்களோட இருக்கணும், சித்திகீன்களோட இருக்கணும்னு துவா செய்யறோம்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அந்த ஒரு வாய்ப்பை என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நம்முடைய பார்வையில, நாம வரலாறுகளை அறிந்ததுல, நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹிஸ்டரியை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கும்போது அவர்களுடைய இடத்தை நம்மால் எட்டி பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய எண்ணமும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகங்களும் அவர்களுடைய உறுதிப்பாடும் அவர்கள் மார்க்கத்தை கடைபிடித்த அந்த விதங்களும் அது மிகப்பெரிய விஷயம். அதுல நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களோடு நம்மளை அல்லாஹ் ஒன்றிணைக்கட்டும். ஒரு செய்தி கூட உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அன்றைய காலத்துல 1000 வருடங்கள் 900 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் நிறைய அமல்களை செஞ்சிருப்பாங்களே, 60-70 வருடங்கள் தானே நாம வாழ்றோம், ரொம்ப கம்மியா தானே நம்முடைய அமல்கள் இருக்கு யார சொல்லாங்கும் போது, உங்களுக்கு முன்னாடி போனவங்க ஒரு செயலை கொண்டு முந்திட்டாங்க, நீங்க ஒரு செயலை கொண்டு அவர்களை அடைந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சஹாபாக்களை பின்பற்றுவது, ஒருத்தவங்க சொல்றாங்க பின்பற்ற முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, பின்பற்ற முடியாதுன்னு சொல்றவங்க வழிகேட்டுல இருக்கிறாங்க, பின்பற்றுன்னு சொல்றவங்க நேர்வழியில இருக்கிறாங்க. இதை நம்ம டிக்ளேர் பண்ணவே முடியாது. ஆனா அவங்க மூலமாகத்தானே நமக்கு கல்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம உஸ்தாத் தான் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. நமக்குன்னு ஒரு உஸ்தாத் இருந்திருப்பாங்க. அந்த உஸ்தாதை கற்றுத்தந்த அந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு வழிகாட்டி அப்படிங்கிறத நாம அறிஞ்சிக்கிறோம். அதற்காக உஸ்தாதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. உஸ்தாதை ஃபாலோ பண்ணலாம், வாப்பாவை ஃபாலோ பண்ணலாம், சஹாபாக்களை ஃபாலோ பண்ணலாம், தாபீன்களை ஃபாலோ பண்ணலாம், தபுவா தாபீன்களை ஃபாலோ பண்ணலாம். எதில் ஃபாலோ பண்ணலாம்? மார்க்கத்தை உறுதியோட கடைபிடிச்சாங்க, எந்த ஒரு நேரத்திலையும் சுயமரியாதை இழக்காம இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற ஒரு காரியத்துல மாறு செஞ்சா பயந்தாங்க, மாறு செய்யறதுக்கு ரொம்ப பயந்தாங்க, மாறு செஞ்சா தௌபா செஞ்சாங்க, பொருளாதார ரீதியான நெருக்கடியிலையும் மார்க்கத்தை விட்டு கொடுக்கல, மக்கள் ஏசும் போது பேசும் போது தூற்றும் போது குடும்பம் ஒதுக்கும் போது ஊர் ஒதுக்கும் போது கூட மார்க்கத்தை என்ன செய்யல, அவங்க ஒதுக்கல, பசி பட்டினியில கூட மார்க்கத்தை உறுதியாக கடைபிடித்தார்கள். இப்படி எண்ணிலடங்காத விஷயத்துல சஹாபாக்களை பின்பற்றலாம், தாபீன்களை பின்பற்றலாம், தபுவா தாபீன்களை பின்பற்றலாம், உலமாக்களை பின்பற்றலாம், வாப்பாவை பின்பற்றலாம், உம்மாவை பின்பற்றலாம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற நட்பண்புகளை, உறுதி மார்க்கத்தில் அவர்களிடத்தில் இருந்த உறுதிப்பாட்டை. ஆனா மார்க்கம்னு வந்தா அல்லாஹுவையும் ரசூலையும் தான் பின்பற்ற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான் பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு ஆதாரமா, தகுந்த ஒரு செய்தி, தகுந்த பின்பற்றுதல். அதுதான் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. சஹாபாக்களை பின்பற்றுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, டிக்ளேர் பண்றாங்க சில மௌலவிமார்கள், அவங்க பேரை சொல்ல நம்ம விரும்பல, அப்படியே ஆணித்தரமா சொல்றாங்க, குரான் சுன்னா சஹாபாக்கள் அப்படி சொன்னவங்க இருக்கிறாங்க. எங்கட ஊர் உடங்குடி தான், எங்க ஊருக்கு வந்து உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்துல குறிப்பிட்ட மௌலவிமார்களே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய குரானு, அல்லாஹ்வுடைய தூதர், சஹாபாக்கள், இந்த மூன்றையும் பின்பற்றணும் அப்படி சொன்னவங்க இருக்காங்க. அப்படி பின்பற்ற முடியாது, அதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன்னதமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது முழுமையான கண்ணியத்தை, முழுமையான நன்மதிப்பு கொண்டவங்க சஹாபாக்கள். ஒருபோதும் எங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ண நாங்க தகுதியானவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் நபியை சொன்னா, இன் குன்தும் துஹிப்புன அல்லாஹ் ஃபத்தபியூனி, நபியே அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், ஒ யகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். நபியே நீங்க சொல்லுங்க,
நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறதா இருந்தா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாருக்குமான வசனம். சஹாபாக்கள், தாபீன்கள், தபுவ தாபீன்கள், அதற்கப்புறம் வந்த உலமாக்கள், அதற்கப்புறம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், இன்னும் வரவிருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். ஆனால் இந்த ஒரு கருத்து முரண்பாடுலேயே நீ வழிகட்டு போயிட்ட, நீ அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாயிட்டீங்க, நீங்கெல்லாம் தகுதி இல்லாத கூட்டம், உங்களுக்கு தரஜாவே கிடையாது, நீங்க வழிகேடர்கள்னு இந்த கருத்து முரண்பாடுக்குள்ளேயே நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். புரிதலின் அடிப்படையில் வர்ற பிரச்சனைக்கெல்லாம் வழிகேடுன்னாதீங்க. இணை வைப்புங்கிறது மிகப்பெரிய பாத்தில், அது மிகப்பெரிய அசத்தியம். அல்லாஹ்வுக்கு எந்த சூழல்கள்லையும் எந்த பாதையிலையும் இணை வச்சிடக்கூடாது. அதைத்தான் நாம அறுதிட்டு உறுதியாக டிக்ளேர் செய்ய முடியும். அப்ப கூடமே இன்ன மனிதர் வழிகேட்டில் போயிட்டாரு, நரகத்துக்கு போயிட்டாரு, அவருக்கு கபரு வேதனை தான் அப்படின்னு சொல்றது கூட நம்ம பயப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேதனைகளும் அந்த வழிகேடுகளும் அந்த பாதைகளும் மிக கடுமையானது, மிக வேதனைக்குரியது, அல்லாஹ்வுடைய கடுமையான பிடிக்குரியது. அதனால அந்த வார்த்தைகளை பேசுறது கொஞ்சம் அச்சப்படுங்க. இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா நிறைய மௌலவிமார்களே ரொம்ப சாதாரணமா பேசுறதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரி ஒரு நிகழ்வுகளில் இருந்தும் கடுமையான மக்களுக்கு மத்தியில, மார்க்கத்துல எந்த குழப்பமும் இல்லை, மக்களுக்கு மத்தியில இருக்கிற இந்த குழப்பங்களில் இருந்தும் தெளிவுபடுத்துவதற்கும் இந்த குழப்பங்களிலிருந்து மக்களை அல்லாஹ் பாதுகாக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையும், அதே நேரத்தில் இந்த மார்க்கம் ரொம்ப வாழ்வியலாக இஸ்லாம் என்பது மிக வாழ்வியலோடு அப்படி கலந்தது. ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை என்ன செய்யாதீங்க, ஏற்படுத்தாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு ஈடேற்றமான வாழ்வை தரட்டும். சத்திய ஷஹாபாக்கள் என் நிலையில் நாளை இருப்பார்களோ, நல்லடியார்கள் முழுமையாக அல்லாஹ்வின் நல்லடியார்கள் என் நிலையில் இருப்பார்களோ, அது போன்ற ஒரு தரஜாவை அல்லாஹ்வுடைய தூதரோடு நாமும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.